தமிழகத்தின் முக்கிய செய்தியாக இப்போது பாமகவிலிருந்து அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் அதை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 16 கேள்விகளோடு 16 குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பாமக அனுப்பிய அந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்கவில்லை அப்படின்ற அடிப்படையில இந்த முடிவை எடுத்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். அன்புமணி வேணா தனி கட்சி தொடங்கலாம், இது என்னுடைய கட்சி, நான் உருவாக்கிய கட்சி அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் இப்போது செய்தியாளர்கள் மத்தியில தெரிவித்திருக்கார். பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வர் வணக்கம். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கம் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவு முதல்ல எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்கு விளக்கம் கேட்பது, அவர் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவது, இதெல்லாம் அடுத்த நாட்கள்ல எப்படி இருக்கும்? நேயர்களுக்கு வணக்கம். இந்த முடிவை ஒரு அரசியலை பார்க்கிற ஒரு பத்திரிகையாளரா நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இது இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு, இது ஒரு குடும்ப சண்டை. இது கடைசியில யாருன்னா ஒரு கூட்டணி அந்த நேரத்துல வரும்போது இதை பேசி முடித்து வைப்பார்கள். இவர் அந்த செயல் தலைவரா வச்சிருப்பாரு, இல்லைன்னா மேபி பதவி பறிப்பு வேணா பண்ணலாம் உச்சகட்டமா. பட் கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்குவார்னு நான் நினைக்கல. ஆனா அது ஏன் நீக்கினார் அப்படின்றது இப்போ அது கூர்ந்து ஒரு வழக்கறிஞரா கவனிக்கும் போது என்னன்னா, இப்போ இந்த செயலை அவர் ஒருவேளை ஐயா மருத்துவர் ராமதாஸ் செய்யல அப்படின்னா அவருக்கு சிக்கல். ஏன்னா இந்த சைடு போட்டி பொதுக்குழு அப்புறம் உறுப்பினர் சேர்க்கை, பதவிக்கு ஆட்களை நியமனம் பண்றது, அந்த மாதிரி கட்சி வேலைகளை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். நாளைக்கு வழக்காடு மன்றத்துல போகும்போது எனக்கு ஆல்ரெடி அதிகாரம் கொடுத்துட்டாங்க, அதுதான் கரெக்டா, அதுக்கப்புறம் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சட்ட சிக்கல்லாம் வரும். அந்த சட்ட சிக்கல் வராம இருக்கிறதுக்கும் தன்னுடைய கட்சியை பாதுகாப்பதுக்கு வேண்டி தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு அது அடிப்படை பதவியில இருந்து நீக்கியிருக்காரு. இது இந்த கட்சி நீக்கம் பதவி பறிப்பு வாரம் மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த தொலைக்காட்சிகள் சொல்லுவாங்க, இந்த அரசியல் களம் சூடு பிடித்து விட்டது. இன்னொரு 8 மாசம் இருந்தாலும் 7 மாசம் இருந்தாலும் கூட இப்பொழுதே இந்த பதவி நீக்கம் பதவி பறிப்பு, கட்சி யாருக்கு சொந்தம், கூட்டணி யார் பேசணும் அப்படின்றது தமிழகத்துல வந்திருக்கு. இது பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமா அப்படி பார்க்கும்போது அந்த கட்சிக்கு இது நல்லது கிடையாது. ஏற்கனவே அன்புமணி அவர்கள் பொதுக்குழு நடத்திட்டாரு, அதுலதான் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுவே டூ லேட் இல்லையா? அப்படி பார்த்தா லீகலா பார்த்தா இல்ல, அது லீகலா பார்த்தா கண்டிப்பா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வரும். ஒரு 4 பாயிண்ட் ஐயா அன்புமணிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு 4 பாயிண்ட் ஐயா பெரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு சாதகமா இருக்கும். பட் இது நம்ம ஆல்ரெடி அதிமுக பார்த்தோம், கட்சி யாருக்கு சொந்தம், ரெட்டலை யாருக்கு சொந்தம் போது அது என்னதான் ஒரு 90% தீர்ப்பெல்லாம் கோர்ட்ல வந்துட்டாலும் இன்னும் அதை உரிமை கோர்ற அந்த வழக்கு அந்த விஷயங்களை அதிமுக இருக்கிறவர்கள் முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் யாரும் விட்டு கொடுப்பதில்லை. சசிகலா அவர்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்களோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க என்ன ஒரு முடிவு வரும்னா, 7-8 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மக்கள் யாரை விரும்புறாங்க, மக்களை யார் ஏத்துக்கிறாங்களோ, மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா கட்சி. அது பேப்பர்ல நீங்க வச்சிருக்கிறதுன்றது வேற. மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்றது இந்த தேர்தல வந்துட்டதுனால பாட்டாளி மக்கள் கட்சியில இது மாதிரி ஒரு பிளவு, இல்ல கட்சியை விட்டு நிறைய பேர் நீக்கிறாங்க, மாற்று கட்சிக்கு போறாங்க, இல்ல தனியா கட்சி தொடங்கினாலும் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எது, யாருக்கு அதிகமான செல்வாக்கு மக்கள் ஓட்டு வாங்குறாங்களோ அவர்கள தான் அந்த கட்சி போகும். தொண்டர்கள் அங்கதான் போய் நிற்பாங்க. அது என்னுடைய கட்சின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு. நீ வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு அன்புமணிக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாரு. அன்புமணி எப்படி எடுத்துக்குவாரு நினைக்கிறேன்? அன்புமணி கண்டிப்பா சண்டைக்கு தயாராவாரு. இதை அப்படியே விட மாட்டாரு. அவரு அப்பாக்கு அவ்வளவு கோவம் இருந்ததுன்னா, அதாவது அடிப்படையில என்னன்னா, அன்புமணி ஐயா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாக்கு வயசாகி போச்சு, இனிமேல்ட்டு அவரு பழைய மாதிரி சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க. அது அவரு சொல்றாரு, இல்ல நான் நடத்துவேன், குச்சி வச்சு ஊனினாலும் நான் இந்த கட்சியை காப்பாத்துவேன்ற அந்த வார்த்தைக்கு வர்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அன்புமணி ராமதாஸை நம்பி போனவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் மனசு வச்சாதான் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒருவேளை சின்னத்தை முடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணியில எல்லாம் புது சின்னத்துல எல்லாம் நின்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. 2வது, அன்புமணி ராமதாஸ் தனியா போகும்போது ஐயா மருத்துவர் தனியா வெளியில நிக்கிறாருன்னா, சாதி ரீதியா அந்த இருக்கக்கூடிய அமைப்புகள், வன்னியர் சங்கங்கள் போன்ற அமைப்புகள் அவரை தான் அதிகமா அங்கீகரிக்கிறாங்க. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகும்போதெல்லாம் பழைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்காது. 23 சீட்டு கண்ட முறை கொடுத்தாங்க. அந்த எண்ணிக்கை திருப்பி கேட்டு பெறது அன்புமணி ராமதாஸ்க்கும் கஷ்டம், ஐயா மருத்துவர் ராமதாஸ்க்கும் கஷ்டம். பட் எனக்கு தெரிஞ்ச அரசியல் புரிதல்ல மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இல்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு அன்புமணியை விட மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேபி இந்த பிரச்சனையை கடைசியா பாத்துக்கலாம் நினைக்கிறீங்க. பாக்கலையா? இது தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டால் மன்னிக்க தயார் அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். 8 மாதம் இருக்கு. இந்த 8 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு புள்ளியில சமாதானத்துக்கு திரும்ப இயல்பு நிலை திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லையா?
அது அன்புமணி ராமதாஸ் கையில தான் இருக்கு. அவர் வந்து சரி என்னங்க அது குடும்ப சண்டை தாங்க, கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் ஒரு சில பேரை கட்சியில சேர்த்துக்க சொல்றாரு, பொறுப்பு கொடுக்க சொல்றாரு. இவர் வந்து முடியாது, நான் தான் இருப்பேன்ற மாதிரி இவ்வளவுதான். இது மனமாற்றம் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து உடனே முடிஞ்சிடும். மகன் திருந்தி விட்டான், இனிமேல்ட்டு அவன் தான் எதிர்காலம் சொல்லி இவரே மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. பட் என்னன்னா இந்த அப்பா மகனுக்கு உண்டான அந்த போர் இருக்குறீங்களா, அந்த பனிப்போர் இன்னைக்கு தீவிரமாயி அது கட்சியை வந்து பாதித்து கொண்டிருக்கிறது. இப்போ பாமக நிர்வாகிகளுக்கும் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஒரு சைடு வந்து குடும்ப அரசியலை பத்தி எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையில இது குடும்ப அரசியல்னால வரக்கூடிய பிரச்சனை தான். இப்ப ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சொல்றாரு தலைமை பண்பு இல்ல அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு இக்கு ஆனாலாம் வைக்கிறாருன்னா தான் ஆனாலும் தான் சதா ஆடும், ரத்த பாசம் ரத்த சொந்தம்வாங்க இல்லையா, அந்த பிரச்சனை தான் அவர் இது பண்ணுது. நிறைய பேரை பார்த்திருக்கோம், கட்சி விட்டு ஒன்ஸ் நீக்கினது தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிறாரு, அவர் இக்கு ஆனாலாம் வச்சு பேசுறது இல்ல. முடிஞ்சிச்சு, காலம் கலந்து போயிடுச்சு, அது இறந்த காலம்னு அங்க போட்டு முடிக்கிறாரு. எத்தனை தேர்தல் வந்தாலும் நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், உங்க கதை முடிஞ்சதுதான், கதம் ரஜினி பாபா படத்துல சொல்ற மாதிரி. பட் ஐயா ராமதாஸை பொறுத்தவரை அப்படி முடிவு எடுக்க முடியல. காரணம் மகனை நம்ம வளர்த்து விட்டோம், அமைச்சர் ஆக்கணும், அழகு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு கூட சௌமியா அன்புமணி அவர்களை பத்தி கேட்கும்போது அவருங்க பாருங்க, அதை பத்தி அவர் வந்து அவர் வயதுல பெரியவர், அரசியல் அனுபவம் அங்கதான் தெரியுது. தன்னுடைய மருமகளை பத்தி அவதூறா எதுவும் பேசல. அதை எதுக்குங்க இப்ப வேணாம் அப்படின்னு அது கடந்து போறாரு பாருங்க. அதான் அந்த பண்பு, அந்த விஷயங்கள் அதான் அவரை வந்து இக்கு வைக்க சொல்லுது. ஆனா இந்த இக்கு வந்து கமாவாயி திருப்பி அன்புமணி வந்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு பெரியவங்க கிட்ட இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இனிமேல் பாத்துக்கலாம்னு சொல்லி அன்புமணி முடிவு நினைச்சாருன்னா இது சரியாகும். அன்புமணி இது சரியாகும் நினைக்கலன்னா கண்டிப்பா மருத்துவர் ராமதாஸ் வந்து இதுக்கு மேல இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரும் யோசிப்பார், ஒருவேளை இக்கு நம்ம போட்டு வச்சிருக்கோம், அன்புமணி திருப்பி வந்துட்டு நாளை பின்ன நம்மளை ஏமாத்தினா இன்னும் வயது மூப்பு ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் நம்ம மதிக்காம போனா என்னன்றது. ஏன்னா காரணம் அவரும் ஒரு அடிப்படையில அரசியல்வாதி, தகப்பன்றது இரண்டாவது, அடிப்படையில ஒரு அரசியல்வாதி கிடைத்தா குடும்ப தலைவர். அப்படின்னும் போது இனிமேல்ட்டு அன்புமணி விவகாரத்துல ஐயா மருத்துவருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. ஏன்னா ஒட்டுக்கருவி வச்சிருக்காங்கன்றாரு, லண்டன்ல இருந்து வாய் திறந்தா பேசுறதெல்லாம் பொய்ன்றாரு. இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு வெளியில சொல்றாருன்னா மருத்துவர் ஐயா அந்த அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் சூழ்நிலை காரணமாக, வேற யாரும் காரணம் கிடையாது. இதுக்கு முழு காரணம் தன்னுடைய மகன். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.